வணக்கம். இன்றைய பரபரப்பு வழங்குவதற்காக நான் ஜெபஸ்டன். சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வீட்டின் மேல் பூச்சி விழுந்து மூதாட்டி படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட வலியில் துடித்த மூதாட்டி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் சிக்கிய இளைஞரை ஃபைபர் படகு மூலம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். செண்பகத்தோப்பு அணையின் உபரி நீர் திறக்கப்பட்டதால் நீர்வரத்து அதிகரித்தது. இதனை அறியாமல் கொடநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது பாலாஜி என்பவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு புதர்களுக்கு மத்தியில் சிக்கி தவித்தார். தகவல் அறிந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் ஃபைபர் படகு மூலம் ஆற்றின் நடுப்பகுதியில் சென்று பத்திரமாக மீட்டனர். அப்போது ஒருவர் இளைஞரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை பயந்து பாப்பா கோவில் அர்ச்சகர்கிட்ட நைஸா பேசி ஒரு சவரன் தங்க மோதிரத்தை ஆட்டைய போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறது இங்க ஒரு திருட குலத்திலகம். மோதிரத்தை மட்டுமே குறிவைத்து திருடும் கேடி சிக்கியது எப்படி? ஆடு திருடன், மாடு திருடன், கோழி திருடன் என பல திருடர்கள் ஊருக்குள் உலா வரும் நிலையில் கோல்டு மோதிரத்தை மட்டுமே குறிவைத்து திருடும் மோதிர திருடன் இவர்தான். யாராக இருந்தாலும் சரி, விரலில் தங்க மோதிரத்தை பார்த்துவிட்டால் போதும், உடனே அன்னாரின் கைகள் ஆபரேஷனில் இறங்கிவிடும். அரை மணி நேரத்தில் அன்பாக பேசி நைஸாக மோதிரத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு சைஸாக எஸ்கேப் ஆகிவிடுவாராம். இப்படி பல பேரிடம் தனது களவாணித்தனத்தை காட்டிய இந்த திருடர் குல திலகம் கடைசியாக கோவில் அர்ச்சகருக்கே விபூதி அளித்துள்ளார். கூடுவாஞ்சேரியை சேர்ந்தவர் கணேசன். 52 வயதான இவர் சென்னை தாம்பரம் GST சாலையில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் அர்ச்சகராக வேலை பார்த்து வருகிறார். சம்பவத்தன்று கோவிலில் பூஜையில் இருக்கும் பொழுது அங்கு சாமி கும்பிட வந்த ஒரு நபர் தான் பிரபல நகைக்கடையில் வேலை பார்த்து வருவதாகவும் நகைக்கடை பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அர்ச்சனை செய்த கையோடு அர்ச்சகரிடம் அந்த நபர் நன்றாக பேசி சிறிது நேரத்திலேயே நட்பாக பழகியுள்ளார். பேச்சுவாக்கில் அர்ச்சகர் கணேசனிடம், நீங்கள் அணிந்திருக்கும் தங்க மோதிரம் வளைந்திருக்கிறது, அதை கடையில் கொடுத்து சரி செய்து கொள்ளலாமே என அக்கறையுடன் கூறியிருக்கிறார். அதற்கு அர்ச்சகரோ, கோவில் வேலை சரியாக இருக்கிறது, கடைக்கு செல்ல நேரமில்லை என கூறியுள்ளார். அடுத்த கணமே, என்னிடம் கழற்றி கொடுங்கள், நான் இப்போதே சரி செய்து தருகிறேன் என சொல்லி கையில் வைத்திருந்த பையில் இருந்த டூல்ஸ் எடுப்பது போல பாவ்லா காட்டியிருக்கிறார். இதனை நம்பிய அர்ச்சகரும் மோதிரத்தை கழற்றி அந்த நபரிடம் கொடுத்துவிட்டு கருவறையில் பூஜை செய்ய சென்றுள்ளார். அவ்வளவுதான். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த நபர் அங்கே இல்லை. அர்ச்சகர் கருவறைக்குள் சென்ற கேப்பில் தங்க மோதிரத்துடன் கம்பியை நீட்டியிருக்கிறார் அந்த தங்க தம்பி. இதனால் அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர் கணேசன் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகார்
புகாரின் பேரில் போலீசார் கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். அதில்தான் அர்ச்சகர் கணேசனிடம் கைவரிசை காட்டியது பிரபல மோதிர திருடன் மோதிரம் முருகன் என்று தெரிந்தது. 39 வயதான முருகன் திருக்கோவிலூர் அருகே உள்ள வேலந்தை கிராமத்தை சேர்ந்தவர். பர்சில் பணமும் கழுத்தில் நகைகளும் கொட்டி கிடந்தாலும் கூட முருகன் மோதிரத்தை தவிர வேறு எதையும் திருடுவதில்லை. மோதிரம் அணிந்திருக்கும் நபர்களுடன் நன்றாக பேசி பழகி மோதிரம் நசுங்கி இருக்கிறது, நான் அதை சரி செய்து தருகிறேன் என கூறி மோதிரத்தை வாங்கி பார்ப்பது போல் கண்ணிமைக்கும் நேரத்தில் எஸ்கேப் ஆகிவிடுவது முருகனின் ஸ்டைல். இதனால்தான் அவருக்கு மோதிரம் முருகன் என்ற பட்டப்பெயரும் உண்டு. இப்படி பல இடங்களில் நூதன முறையில் மோதிரத்தை மட்டுமே திருடி அடிக்கடி சிறை சென்று வந்த வரலாறும் உண்டு. அப்படித்தான் அர்ச்சகருக்கும் விபூதி அடித்துவிட்டு 1 சவரன் மோதிரத்தை அபே செய்திருக்கிறார் முருகன். அதற்கு பின் இதே பாணியில் திண்டிவனம் பகுதியில் மோதிரம் திருடி கைதான முருகன் திண்டிவனம் சப் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் அறிந்த தாம்பரம் போலீசார் முருகனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாங்கிஷா பகுதியில் தோல் சேமிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பகுதி முழுவதும் புகை சூழ்ந்ததோடு கடும் துர்நாற்றம் வீசியது. திருப்பத்தூரில் மாற்றுத்திறனாளிக்கு டீ கொடுக்க தாமதமானதால் டீ கடையில் புகுந்து தந்தை மகன் மாஸ்டரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னை பற்றி தவறாக பேசியதால் தான் தனது மகன் மாஸ்டரை தாக்கியதாக இளைஞரின் தாய் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் 1.5 வயது குழந்தை தண்ணீர் வாளியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நந்தனம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராமின் மகன் தனிஷை அவரது தாய் அதே குடியிருப்பில் வசிக்கும் அலமேலு என்ற மூதாட்டி வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த தனிஷ் குளியலறையில் இருந்த தண்ணீர் வாளியில் தவறி தலைக்குப்புற விழுந்துள்ளான். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை தனிஷ் சனிக்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. ஜார்க்கண்டில் இரத்த மாற்றம் செய்யப்பட்ட 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று கண்டறியப்பட்டது குறித்து மருத்துவ குழு விசாரணை நடத்திட்டு வருது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றில் ரத்தம் செலுத்தப்பட்ட 5 குழந்தைகளுக்கு HIV தொற்று கண்டறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்க்கண்டில் உள்ள மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து ராஞ்சியில் இருந்து வந்துள்ள 5 பேர் கொண்ட உயர்மட்ட மருத்துவ குழு விசாரணை நடத்தி வருகிறது. மரபணு ரீதியான இரத்த கோளாறால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரத்த மாற்றம் நடந்துள்ளது. இந்நிலையில் மாசுபட்ட ரத்தம் செலுத்தப்பட்டதுடன் இரத்த வங்கியில் சில முரண்பாடுகள் இருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார். ஆந்திராவில் பேருந்து தீப்பிடிச்சு எரிஞ்ச சம்பவத்தில் விபத்துக்குள்ளான பைக் மேல பேருந்து மோதி இருப்பதை போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க.
ஆந்திர மாநிலம் கர்னூலில் ஆம்னி பஸ் தீ விபத்தில் 20 பயணிகள் பலியான சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதில் பைக்கின் பின் பேருந்து மோதியதாக கூறப்பட்ட நிலையில் ஏற்கனவே சாலையில் விபத்தாகி கிடந்த பைக் மீது பேருந்து மோதியதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூருவுக்கு தனியார் ஆம்னி பேருந்து கடந்த 23ஆம் தேதி ஓட்டுநர் கிளீனர் உட்பட 42 பேருடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது அதிகாலை 3 மணியளவில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் சின்னத்தேக்கூர் அருகே பேருந்து பைக் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் 20 பயணிகள் உடல் கருகி பலியான நிலையில் 22 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் பேருந்து மோதி பைக்கில் முன்னால் சென்ற இளைஞர் உயிரிழந்ததாகவும் ஓட்டுநர் அலட்சியமாக பேருந்தை ஓட்டியதாகவும் கருதப்பட்டது. விசாரணையில் திடீர் திருப்பமாக விபத்திற்கு முன் கர்னூல் பிரஜா நகரில் வசிக்கும் சிவசங்கர் மற்றும் நானி ஆகியோர் பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு நெடுஞ்சாலையில் சென்றபோது பைக் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது தெரியவந்தது. மேலும் பைக்கை ஓட்டி வந்த சிவசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த நானி அச்சமடைந்து அங்கிருந்து தப்பியதும் தெரியவந்துள்ளது. மேலும் வேகமாக சென்ற ஆம்னி பஸ் சாலையின் நடுவே கிடந்த பைக் மீது மோதியதில் பேருந்தின் அடியில் சிக்கிய பைக் 300 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடித்துள்ளது. மேலும் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து 2 விபத்துகள் நடந்துள்ளதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். விழுப்புரத்தில் முகமூடி கொள்ளையர்கள் நகைகளை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. விழுப்புரத்தில் பட்டப்பகலில் முகமூடி கொள்ளையர்கள் அட்டகாசத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேதாஜி நகர் பகுதியில் காய்கறி வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிய அரசு ஊழியர் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கச் செயினை பைக்கில் வந்த இருவர் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன. நீலகிரியில மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட காட்டு யானை ராதாகிருஷ்ணன் கோதையாறு வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. நீலகிரியில் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட காட்டு யானையை கோதையாறு வனப்பகுதியில் விடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானை தாக்கியதில் 12 பேர் உயிரிழந்தனர். இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். பின் முதுமலையில் காலர் ஐடி பொருத்தப்பட்டு மீண்டும் கோதையாறு அடர் வனப்பகுதியில் விட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் லாரி மூலம் சாலை மார்க்கமாக ராதாகிருஷ்ணன் யானை கோதையாறு வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மணிமுத்தாறு சோதனைச் சாவடியை கடந்து மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் வழியாக காட்டு யானை கொண்டு செல்லப்பட்டது. ஏற்கனவே கோதையாறு வனப்பகுதியில் அரிக்கொம்பன், புல்லட் ராஜா யானைகள் உள்ள நிலையில் 3வது யானையாக ராதாகிருஷ்ணன் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவில் ரோடில் கார் தீப்பற்றி எரிஞ்ச சம்பவத்தில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிருக்காங்க. தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 3 பேரும் கதவுகளை திறந்து வெளியேறி உயிர் தப்பினர். பின்னர் தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமான நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துபாயில இருந்து இந்தியா வந்த விமான பயணியிடம் 170 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஏர் இந்தியா விமானத்தில் துபாயிலிருந்து வந்த இந்திய பயணி ஒருவரிடமிருந்து 170 கிராம் கடத்தல் தங்கத்தை டெல்லி சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பிளாஸ்டிக் பாட்டிலின் மூடியின் கீழ் தங்கத்தை மறைத்து அந்த பயணி கடத்தி வந்த நிலையில் மீட்கப்பட்ட 170 கிராம் எடையுள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சியில கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் ஒன்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீலமங்கலம் கிராமம் தியாகதுருகம் சாலையில் குமரேசன் என்பவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு கடை முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். காலை வந்து பார்த்தபோது கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மாயமாகி உள்ளது. இதையடுத்து குமரேசன் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பார்த்தபோது 2 பேர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாகர்கோவில்ல எம்ஜிஆர் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பார்வதிபுரம் சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையின் இடது கையை நேற்று இரவு மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். இதனை அறிந்து அதிமுகவினர் அங்கு திரண்ட நிலையில் தகவல் அறிந்து சென்ற ஏஎஸ்பி லலித்குமார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். அப்போது சிலை உடைத்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். வைகை அணையிலிருந்து தந்தை மகள்கள் உட்பட 3 பேரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கு. தேனி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்த தந்தை கிருஷ்ணமூர்த்திக்கும் அவரது மனைவிக்கும் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தந்தை கிருஷ்ணமூர்த்தி அவரது மகள்கள் தாராஸ்ரீ, தமிழிசை ஆகியோரின் சடலம் வைகை அணையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து வந்து 3வரின் உடலையும் மீட்டு உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் அறிவுரை சொன்ன மூதாட்டிய அவரது பேரனே தலை துண்டித்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தாராபுரம் அருகே குண்டடத்தை அடுத்துள்ள பெரியகுமாரபாளையம் செட்டிக்கார தோட்டத்தைச் சேர்ந்த 80 வயதாகும் மயிலாத்தாள் தனது பேரன் விஜயகுமாருடன் வசித்து வந்தார். விஜயகுமார் அடிக்கடி மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அவரது பாட்டி மயிலாத்தாள் கண்டித்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் உள்ள கட்டிலில் மயிலாத்தாள் படுத்திருந்த போது மதுபோதையில் வீட்டிற்கு வந்த விஜயகுமார் செலவுக்கு பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். மயிலாத்தாள் பணம் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த விஜயகுமார் அரிவாளை எடுத்து மயிலாத்தாளின் தலையை மட்டும் தனியாக அறுத்து துண்டித்தார். இதில் மூதாட்டி துடிதுடித்து இறந்த நிலையில் விஜயகுமாரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை அருகே பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தஞ்சை அருகே 5ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மற்றும் குற்றத்தை மறைத்த தலைமை ஆசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து பள்ளியை முற்றுகையிட்டார்கள். இந்நிலையில் கரம்பயம் கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் குற்றத்தை மறைத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயா என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அறுபத்தோரு வயது மூதாட்டியிடம் ஆபாச வீடியோவை காட்டி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இங்க ஒரு கன்னட நடிகை. சீரியல் நடிகை சீரியஸ் வில்லியானது ஏன்? தலையில் கிரீடம் தரித்திருக்கும் இந்த அழகிதான் 61 வயது மூதாட்டியிடம் ஆபாச வீடியோவை காட்டி 2 கோடி பணம் கேட்டு மிரட்டிய சின்னத்திரை நடிகை.
மூதாட்டியிடம் தோழியாக பழகி செல்போனிலிருந்து அந்தரங்க வீடியோக்களை திருடி இப்படி ஒரு கேடி வேலை செய்திருக்கிறார் இந்த அம்மணி. நடிகையின் பெயர் ஆஷா ஜோயிஷ். கன்னட நடிகையான இவர் 2016ஆம் ஆண்டு மிஸ் இந்தியா பிளானட் என்ற அழகி போட்டியில் பங்கேற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்து ஃபேமஸான ஆஷா தற்போது கன்னட சீரியல்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் ஆஷா மீது திலக் நகர் காவல் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை கொடுத்தது பெங்களூருவை சேர்ந்த 61 வயதான பார்வதி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஷா ஜோயிஷ் தன்னை சிருங்கேரி சாரதா பீடத்தின் ஜோயிஷ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் சின்னத்திரை நடிகை என்றும் பார்வதியிடம் அறிமுகமாகியுள்ளார். பார்வதி ஒரு தனியார் நிறுவன உரிமையாளரின் மனைவி. இதனால் அவரிடம் பணப்புழக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. இதனை அறிந்த ஆஷா ஜோயிஷ் மூதாட்டியிடம் கடனாக பணம் கேட்டுள்ளார். அதற்கு பார்வதி மறுத்திருக்கிறார். இதனை அடுத்துதான் ஆஷா ஜோயிஷ் அந்த மிரட்டல் திட்டத்தை போட்டிருக்கிறார். பார்வதியிடம் நெருங்கி பழகி அவரது செல்போனில் இருந்து அந்தரங்க வீடியோ மற்றும் தனிப்பட்ட போட்டோக்களை திருட்டுத்தனமாக தனது செல்போனுக்கு மாற்றியிருக்கிறார் ஆஷா. அந்த வீடியோக்களை வைத்து மூதாட்டி பார்வதியிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பணம் தரவில்லை என்றால் வீடியோக்களை கணவனுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவேன் என்றும் சோசியல் மீடியாக்களில் பதிவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இந்த மிரட்டலுக்கு பயந்த பார்வதி என்ன செய்வதென்று தெரியாமல் திலக் நகர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் ஆஷா ஜோயிஷ் மீது மிரட்டல், தரவு திருட்டு மற்றும் தனியுரிமையை ஆக்கிரமித்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அவரை விசாரிக்கும் பட்சத்தில் ஆபாச வீடியோக்கள் யாருக்கேனும் பகிரப்பட்டுள்ளதா என்று தெரியும். மேலும் நடிகை ஆஷா ஜோயிஷ் இதேபோல் எத்தனை பேரிடம் மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தெரியவரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.